சங்கீத புஸ்தகத்தில் ஆவியானவர் எப்படி இருக்கிறார்? சங்கீதக்காரன் ஆவியானவரை குறித்து எப்படிப்பட்ட வெளிப்பாடை பெற்றவனாய் இருந்தான்? ஆவியானவருடைய கிரியை சங்கீத புஸ்தகத்தில் எப்படிப்பட்டதாய் இருந்தது என்று சொல்லி இன்னைக்கு சில காரியங்களை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். ஆமென். இந்த சங்கீத புஸ்தகத்தில் ஆவியானவரை குறித்து வெளிப்படையாகவே நிறைய வார்த்தைகள், நிறைய அனுபவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 51 அதிகாரம் 10 முதல் 12 வசனத்தை வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சங்கீதக்காரன் இப்படி ஜெபிக்கிறான்: உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாம இருங்க, எனக்கு ஒரு நிலைவரமான ஆவியை கொடுங்க, அந்த பரிசுத்த ஆவியை என்னிடத்துல என்ன செஞ்சிடாதீங்க, எடுத்துடாதீங்கன்னு சொல்லி பரிசுத்த ஆவிக்காக சங்கீதக்காரன் ஜெபிக்கிறத நம்ம பார்க்குறோம். சங்கீதம் 139 அதிகாரம் 7 10 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 139 7 முதல் 10, ஆவியானவருக்கு மறைவாக நான் எங்கேயும் ஓட முடியாது, நான் எங்க போனாலும், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும், பூமியின் கடையாந்தரங்களுக்கு போனாலும் அவர் என் கூட என்ன செய்றாரு, இருக்கிறார். அவர் என்னை விட்டு விலகுவதில்லை அப்படிங்கிற மிகப்பெரிய சத்தியத்தை இங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 143 10 பார்த்தீங்கன்னா, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில் என்ன செய்வாராக, நடத்துவாராக. பரிசுத்த ஆவியானவர் என்னை செம்மையான வழியில நடத்துவாராகன்னு சொல்லி ஆவியானவரை குறித்த முக்கியமான சில சத்தியங்களை இந்த சங்கீதக்காரன் பாடுகிறத நம்ம பார்க்கிறோம். ஆமென். இப்படி பல சத்தியங்கள் இந்த சங்கீத புஸ்தகத்தில் நிறைஞ்சிருக்குது. ஆமென். நமக்கு எல்லாத்தையும் பார்க்க முடியாது. ஆனால் மறைமுகமாய் ஆவியானவரை குறித்து சொல்லப்பட்டுள்ள ஒரு மிகப்பெரிய சத்தியத்தை இந்த காலை வேளையில நம்ம தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில வசனங்களை நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 18 அதிகாரம் 9 10 வரைக்கும், 9 10 வாசித்து பார்த்தீங்கன்னா, வானங்களை தாழ்த்தி இறங்கினார், அவர் பாதங்களின் கீழ் காரிருள் இருந்தது, கேருபின் மேல் ஏறி வேகமாய் சென்றார், காற்றின் செட்டைகளை கொண்டு பறந்தார். இன்னொரு வசனம், சங்கீதம் 61:4, நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன், உமது செட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன். சங்கீதம் 104 1 முதல் 4 வரைக்கும் உள்ள வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் மிகவும் பெரியவராயிருக்கிறீர், மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறீர், ஒளியை வஸ்திரமாக தரித்து வானங்களை திரையை போல விரித்திருக்கிறீர், தமது மேல் வீடுகளை தண்ணீர்களால் மச்சுப்பாவி மேகங்களை தமது ரதமாக்கி காற்றினுடைய செட்டைகளின் மேல் செல்லுகிறார், தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார். ஆமென். 4வது சங்கீதம் 91:4, சங்கீதம் 91:4, அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். நல்ல கவனிங்க, நம்ம இந்த வாசித்த 4 வேத பகுதிகளிலும் ஒரு வார்த்தை அடிக்கடி வருகிறத பார்க்கிறோம். இன்னும் சில இடங்கள்லையும் இதே வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. என்ன வார்த்தை? செட்டைகள். செட்டைகள். சங்கீதக்காரன் சொல்றான், உம்முடைய செட்டைகளின் நிழலில் நான் வந்து தங்குவேன், உங்க செட்டைகள் தான் என்னுடைய அடைக்கலம், உங்க செட்டைகள் தான் என்னுடைய பாதுகாப்பு. தேவன் எனக்கு செட்டையாய் இருக்கிறார். செட்டை அப்படின்னா ஒரு பறவையினுடைய ரெக்கை. ஆமென். அந்த செட்டையாய், அந்த பறவையினுடைய செட்டைகளாய் ஆண்டவர் எனக்கு இருக்கிறாரு, நான் அவருடைய செட்டைக்குள்ள வருவேன், அவருடைய செட்டையின் நிழல்ல தங்குவேன்னு சொல்லி செட்டைகளை குறித்து இங்க சங்கீதக்காரன் அடிக்கடி பாடுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆமென். நல்ல கவனிங்க. அப்ப இந்த செட்டை என்பது என்ன?
இது யாரை அடையாளப்படுத்துகிறது? ஆமென். இதே செட்டையை குறித்து இன்னொரு இடத்துலையும் நம்ம வாசிக்க முடியும். யாத்திராகமம் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 4வது வசனம். யாத்திராகமம் 19:4. நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் அண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்களே. இங்க ஆண்டவர் சொல்றாரு, நான் எப்படிப்பட்ட செட்டைகளை உடையவனா இருக்கிறேன்னா கழுகினுடைய செட்டைகளை போல இருக்கிறேன்ற. அங்கு சங்கீதக்காரன் பாடும்போது உங்களுடைய செட்டையின் கீழே வருவேன், உங்க செட்டையின் நிழல்ல தங்குவேன்னு சொல்லி செட்டையை குறித்து பாடுறான். யாத்திராகமத்துல கர்த்தரே சொல்றாரு, அது எப்படிப்பட்ட செட்டை தெரியுமா? அது கழுகினுடைய செட்டை. நான் உங்களுக்கு கழுகினுடைய செட்டையை போல இருக்கிறேன்னு சொல்லி கர்த்தரே சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். ஆமென். இன்னொரு வசந்த வாசிங்க. உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 11வது வசனம். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார், அந்நிய தேவன் அவரோடு இருந்தது இல்லை. ஆமென். இந்த வசனம் அழகா சொல்லுது, வனாந்தரத்துல இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துறதுக்கு கர்த்தர் கழுகை போல அவங்க மேல அசைவாடி கழுகை போல செட்டைகளை விரித்து கழுகை போல அந்த செட்டைகளின் நிழல்ல என்ன பண்ணாராம்? தன் பிள்ளைகளை தூக்கி கொண்டு போனாராம். அப்ப சங்கீதக்காரன் பாடுகிற செட்டை என்ன செட்டைன்னா கழுகினுடைய செட்டை இல்ல. இந்த கழுகு யாரை அடையாளப்படுத்துதுன்னா தேவனை அடையாளப்படுத்துது. இப்ப கேள்வி, அந்த தேவன் யார்? திருத்துவ தேவன்ல அந்த ஆண்டவர் யார்? பிதாவா, குமாரனா, பரிசுத்த ஆவியானவரா? இந்த 32:11 உபாகமம் 32:11 சொல்லப்பட்டிருக்குல்ல, கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி. இந்த வார்த்தை இன்னும் ஒரு இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு. எங்க தெரியுமா? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, ஜலத்தின் மேல தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். இங்க குஞ்சுகளின் மேல் அசைவாடின்னு போட்டிருக்குல்ல, அதே வார்த்தை தான் எங்கேயும் பயன்படுத்தப்பட்டிருக்குதுன்னா 2ஆம் ஆதியாகமம் 1:2 ஆவியானவர் தன் செட்டைகளை விரித்து பூமியின் மேல் அசைவாடினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லப்பட்ட அர்த்தம் என்னன்னா, ஒரு கழுகு தன் செட்டைகளை விரித்து தன் குஞ்சுகள் மேல் அசைவாடுவது போல ஆவியானவரும் தன் செட்டைகளை விரித்து தன்னை கழுகுக்கு ஒப்பாய் எண்ணி தன் பிள்ளைகளை தன்னோடு கூட சேர்த்துக் கொள்கிறார். ஆமென். இன்னும் உங்களுக்கு நிரூபிக்கணும்னா ஏசாயாவின் புஸ்தகம் 63ஆம் அதிகாரம் 14 உபாகம புஸ்தகத்துல கர்த்தர் என்ன சொன்னாரு? நான் உங்களை கழுகை போல செட்டைகளை விரிச்சு உங்களை இந்நாள் வரைக்கும் நடத்தி வந்தேன்னு சொன்னார்ல. அப்ப வனாந்தரத்துல நடத்தினது யாரா? கர்த்தர். அந்த கர்த்தர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏசாயா 63:14 கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை பள்ளத்தாக்கிலே போய் இறங்குகிற மிருக ஜீவன்களைப் போல இளைப்பாற பண்ணினார். இப்படியே தேவரீர் உம்முடைய மகிமையுள்ள கீர்த்தியை உண்டாக்கும்படி உம்முடைய ஜனத்தை நடத்தினீர். வனாந்தரங்கள்ல இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினது யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். எப்படி செட்டைகளை போல வழி நடத்தினார்? மேக ஸ்தம்பமாய், அக்கினி ஸ்தம்பமாய் அவங்க மேல தன்னுடைய செட்டையை விரித்து ஒரு கோழிய ஒரு கூடு வச்சு கூடு மூடுவது போல, ஒரு கோழி தன் குஞ்சுகளை சிறகுல வச்சிருக்கிறது போல ஆண்டவர் தன்னுடைய சிறக விரிச்சு அந்த இஸ்ரவேல் ஜனங்களை தனக்குள்ள வச்சு என்ன பண்ணார்னா நடத்தி கொண்டு வந்தார். அப்ப சங்கீதக்காரன் பாடுகிற செட்டை யாருடையதுன்னா பரிசுத்த ஆவியானவருடையது. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க?
அப்ப அந்த சங்கீதக்காரன் நான் உம்முடைய செட்டையின் நிழலுக்குள்ள வர்றேன் அப்படின்னா என்ன சொல்றான்? நான் பரிசுத்த ஆவியின் நிழலுக்குள்ள நான் வர்றேன், பரிசுத்த ஆவியின் செட்டைக்குள்ள வர்றேன். அவருடைய செட்டையில் நிழல் தான் உனக்கு தேவைன்னு சொன்னார்னா அந்த பரிசுத்த ஆவியினுடைய செட்டை தான் உனக்கு தேவை. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக எனக்காக கழுகாய் இருக்கிறார். இந்த கழுகை பத்தி தான் இன்னைக்கு கொஞ்சம் தியானிக்க போறோம். பரிசுத்த ஆவியானவரை வேதம் கழுகுக்கு ஒப்பாய் சொல்லப்படுகிறது. தன் செட்டைகளை விரித்து தன் குஞ்சுகள் மேல் அசைவாடுகிற கழுகுக்கு ஒப்பாய் ஆவியானவர் சொல்லப்படுகிறார். தாவீது சங்கீதக்காரன் தன்னை கழுகு குஞ்சா பார்க்கிறான். நான் உங்களுடைய கழுகு குஞ்சு ஆண்டவரே, எப்படி கழுகு தாய் கழுகு தன் குஞ்சுகளை செட்டைகளை சேர்த்துக் கொள்ளுமோ அதே போல நானும் உங்க குஞ்சா இருந்து அந்த உங்களுடைய சின்ன சின்ன பறவையா இருந்து என்ன பண்ணிக்கிறேன், உங்க கூட உங்க செட்டை நிழலுக்குள்ள வந்துக்கிறேன், என்ன பண்ணிக்கோங்க, சேர்த்து கொள்ளுங்க. இன்னைக்கு ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் கழுகா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அவர் உபாகமத்துல சொல்றார் பாருங்க அழகா, ஒரு கழுகு தன்னுடைய குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அந்த குஞ்சுகளை தூக்கிட்டு போவது போல நான் உங்களை தூக்கிட்டு போறேன், நான் உங்களை வழி நடத்துறேன். இன்னைக்கும் அதே ஆவியானவர் கழுகை போல நம்மளை வழி நடத்துகிறார். ஆமேன். இந்த கழுகினுடைய வாழ்க்கையில இருந்து தான் சில விஷயங்களை ஆவியானவர் எப்படி நம்மோடு இருக்கிறார்னு சொல்லி கற்றுக் கொடுத்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஆமேன். சரி, உபாகமம் 32:11 மறுபடியும் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். உபாகமம் 32:11. கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். நல்ல கவனிங்க, இந்த கழுகுகள், இந்த கழுகு இருக்குல்ல, இந்த கழுகுகள் எல்லாமே உயரமான இடங்கள்ல தான் பறக்கும். பறக்கிற பறவைகளிலேயே உயரமா பறக்கிற ஒரே பறவை என்னதான்? இந்த கழுகு தான். இல்ல, உயரமா எவ்வளவு உயரமா பறக்குமோ அவ்வளவு உயரமா பறக்கும். அது மட்டும் இல்ல, எத்தனை புயல்கள் இருந்தாலும் அந்த புயல்களை கண்டு பயப்படாம அந்த புயல்களின் நடுவே சீறி பாய்கிறது தான் இந்த கழுகு. புயலை கண்டு கொஞ்சம் கூட பயப்படாது. அது எவ்வளவு சுழலா இருந்தாலும், எவ்வளவு புயல் காற்றா இருந்தாலும், எவ்வளவு பெரிய காற்றா இருந்தாலும், சூறாவளியா இருந்தாலும், அந்த சூறாவளியின் நடுவாக அது கிழித்து கொண்டு, அந்த சூறாவளியை கிழித்து கொண்டு என்ன செய்யுமா? அது பறக்குமா. அந்த அளவுக்கு அதுக்கு வல்லமையும் பலனையும் கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஏன் இன்னைக்கு ஆவியானவர் நமக்கு கழுகா இருக்கிறார்னா, அவர் நம்மளை உயர பறக்க விரும்புகிறார். நீங்களும் நானும் உயரமாய் பறக்கும்படி விரும்புகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரும் எட்டாத உயரத்துல நீங்க இருக்கணும்னு சொல்லி விரும்புகிறார். எந்த மனுஷனும் அடையாத உயரத்தை நீங்களும் நானும் அடையும்படி விரும்புகிறார். அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, நம்முடைய வாழ்க்கையில நமக்கு தடையா நிக்கிற, நம்ம பறக்கிறதுக்கு தடையா நிற்கிற எல்லா சூறாவளிகளையும் எல்லா காற்றுகளையும் கிழித்து கொண்டு அதை சீறிக்கொண்டு பாயிற கழுகுகளாய் உங்களையும் என்னையும் மாற்ற விரும்புகிறார். ஆமென். அதனாலதான் ஏசாயா 40 கடைசி வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கழுகை போல புது பலன் அடைந்து செட்டைகளை அடித்து என்ன பண்ணுவாங்களாம்? எழும்புவார்கள். இன்னைக்கு தேவ பிள்ளைகள் கழுகை போல எழும்புறாங்கன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? அவங்க உயரமா பறக்க போறாங்கன்னு அர்த்தம். காற்றுகளை கிழித்து கொண்டு பறக்க போறாங்கன்னு அர்த்தம். ஆமென். இன்னைக்கு அதற்காக தான் இன்னைக்கு ஆவியானவர் கழுகாக நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சோ ஆவியானவர் கழுகாய் நம்மோடு கூட இருந்து நம்மை அவரோடைய உயரத்துக்கு நம்மளை கொண்டு போக விரும்புகிறார். ஆமென். இந்த கழுகுகள் தன்னுடைய கூடுகளை எங்க கட்டும் அப்படின்னா உயரமான இடங்கள்ல தான் கட்டும். எந்த மனிதனும் எந்த மிருகமும் ஏறிடாத உயரத்துல தான் கழுகுகள் என்ன பண்ணுமா? தன் கூட்டை கட்டும். ஏன் உயரத்துல கூட்ட கட்டுதுன்னா 3 காரியங்களுக்காக. ஒன்று, அதனுடைய பாதுகாப்பு. சொல்லுங்க, என்னது? பாதுகாப்பு. தன் குஞ்சுகளை இந்த உலகத்தில் இருக்கிற வேட்டைக்காரர்களிடம் இருந்து,
வேட்டையாடும் மனிதர்களிடம் இருந்து நம்மை காப்பதற்காக, அந்த குஞ்சுகளை காப்பதற்காக கழுகு உயரமான இடத்துல, உயரமான மரங்கள்ல, கண்மலைகள்ல, குகைகள்ல அது தன்னுடைய கூட்டை கட்டும். ஆமென். எதுக்கு? பாதுகாக்கிறதுக்கு, வேட்டைக்காரர்களிடமிருந்து பாதுகாக்கிறதுக்கு. இன்னைக்கு ஆவியானவருடைய மிகப்பெரிய வேலை உலகத்தில் இருக்கிற சத்துருனுடைய வேட்டை என்கிற காரியத்திலிருந்து நம்மளை பாதுகாப்பார். அதனால தான் நம்ம வாசிக்கிறோம் சங்கீதம் 91ஆம் அதிகாரத்தில் அந்த தாவீது சொல்லும்போது சொல்றான், அவருடைய செட்டை நிழலை நீ என்ன செய்வ? அடைக்கலம் போகுவ, சத்தியம் பரிசையும் உனக்கு கேடகமாகும். அர்த்தம் சொல்லுவான், பகல்ல பறக்கிற அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கு அவர் ஒன்று என்ன பண்ணுவார்? தப்பு வைப்பார். வேடனுடைய கண்ணிக்கு என்ன செய்வார்? தப்பு வைப்பார். பாலாக்கும் கொள்ளை நோய்க்கு என்ன செய்வார்? தப்பு வைப்பார். ஏன்னா அவர் உன்னை உயரமான இடத்துல என்ன பண்ணிருக்கிறாரு? வச்சிருக்கிறார். நீ அவருடைய செட்டைக்குள்ள இருக்கிற, அதனால பயப்படாது. ஆமென். அப்ப ஆண்டவர் கழுகானது உயரமான இடத்துல கூட்ட கட்டுதுன்னா உங்களை பாதுகாக்குதுன்னு அர்த்தம். வேடன் உங்களை தொட முடியாதுன்னு அர்த்தம். எந்த விஷ ஜந்துக்களும் உங்களை தொட முடியாதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, இந்த கழுகினுடைய குணம் என்ன தெரியுமா? கூட்டை கட்டிட்டு முட்டை இட்டுட்டு அது என்ன பண்ணும்னா, அந்த கூட்டுக்கு மேலேயே பல அடி ஹைட்ல தன் கண்களை அந்த கூட்டுக்கு மேலே வச்சு நிக்குமா. ஏன்னா எதுவும் மிருகங்கள் ஏற முடியாது, ஆனா அந்த சர்ப்பங்கள் இருக்குல்ல, இந்த கழுகினுடைய முட்டைக்கு வரும். ஸோ அந்த சர்ப்பங்கள் கழுகினுடைய முட்டையை எடுக்க கூடாதபடி அதனுடைய கண்கள் முழுவதும் எது மேலேயே இருக்கும்னா அதனுடைய கூட்டு மேலேயே இருக்கும், அதனுடைய முட்டை மேலேயே இருக்கும், அதனுடைய குஞ்சுகள் மேலேயே இருக்கும். எந்த வலு சர்ப்பங்களும் என்னுடைய குஞ்சுகள் என்ன பண்ணக்கூடாது? தொடக்கூடாது. அது அப்படி வருதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அடுத்த செகண்டே அது எவ்வளவு வேகமா இறங்கணுமோ அவ்வளவு வேகமா வந்து அந்த சர்ப்பத்தை கிழிச்சு போடும். ஆமென். இன்னைக்கு ஆவியானவர் உங்களுக்காய் வேகமாய் செயல்படுகிறவர். எந்த சத்துருவும் உங்களை தொட முடியாது. எந்த சத்துரு உங்களை தொட, வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் ஆவியானவர் உங்களுக்காக கொடி ஏற்றுவார். அல்லேலூயா. உங்களை பாதுகாக்கிறார். அவருடைய கண்ணை உங்க மேலதான் வச்சிருக்கிறாரு. அதனால ஒரு நாளும் சோர்ந்து போகாதீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஆமென், அல்லேலூயா. அப்போ அந்த கழுகு அவ்வளவு உயரமா பறக்கும், காற்றை கிழித்து கொண்டு பறக்கும், தன் கூட்டை உயரமான இடங்கள்ல கட்டும், அது மேலேயே கண் வச்சிருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த கூட்டை எல்லா மற்ற பறவைகள் இடத்துலலாம் தனித்து கட்டியிருக்கும், தனித்து வச்சிருக்கோம். கழுகு கூடு மட்டும் எப்பவுமே தனியாக தான் இருக்கும். மற்ற கூடுகள் அந்த சின்ன சின்ன கூடவே இருக்காது, அது தனித்து தான் இருக்கும். ஏன்னா என் குஞ்சுகள் எப்பவுமே தனித்துவமாகத்தான் இருக்கணும். இஸ் ஸ்பெஷல். மற்ற காக்கா குஞ்சு போல கிடையாது, மற்ற பறவை குஞ்சு போல கிடையாது. என்னுடைய குஞ்சுகள் ஸ்பெஷல். அது நான் இருக்கிற இடத்துல தான் அது என்ன செய்யணும்? இருக்கணும். அது மற்றவர்களை விட்டு பிரிஞ்சுதான் இருக்கணும். நல்லா கவனிங்க, மற்றவர்களை விட்டு நீங்க பிரிக்கப்பட்டு தனியா வாழ்றீங்கன்னா, மற்ற சில பேர் நபர்கள் உங்களிடத்துல இருந்து பிரிக்கப்படுறாங்கன்னா நீங்க சந்தோஷமா இருங்க. ஏன்னா அவர்களை பார்க்க நீங்கள் தனித்துவமானவர்கள். உங்க மேல ஆவியானவர் அசைவாடுகிறார். அவர் செட்டைகளை விரித்து கழுகை போல உங்க மேல உட்கார்ந்துருக்கிறார். அவர் சொல்றார், நீ ஏன் குஞ்சிப்பா, நீ ஏன் பிள்ளைப்பா, உன்னை நான் தனித்துவமா தான் பார்க்கிறேன். காக்க கூடலாம் நீ என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. மற்ற சின்ன சின்ன குருவிகள் மூலம் உன்னுடைய வாழ்க்கையே கிடையாது. நீ வேற லெவல்ல இருக்க வேண்டிய ஆளு. உன் தனித்துவம் வேற, உன் ஸ்பெஷல் வேற, உன் ரெக்க வேற, உன் பார்வை வேற, உன் சிந்த வேற. நீ இந்த மலை மேலெல்லாம் இந்த காடுகளுக்குள்ள மரங்களுக்குள்ள பறக்கிற ஆளு கிடையாது. நீ பறக்க வேண்டியது புயலின் நடுவுல, நீ பறக்க வேண்டியது வானங்களுக்கும் மேல. ஆமென். சில கழுகுகள் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைட்டு போதில்ல, மேலே ஃப்ளைட்டு பயங்கர ஃபாஸ்ட், அது போகிற வேகத்தில் அதுக்கு ஈடா இந்த கழுகு பறக்குமா. அவ எவ்வளோ வேகம் இருக்கணும். அப்படிப்பட்ட கழுகாக தான் கர்த்தர் உங்களை என்னை பார்க்குறார். அல்லேலூயா. சரி, இப்போ நல்லா கவனிங்க. இந்த கழுகினுடைய இன்னொரு மிகப்பெரிய ஒரு குணத்தை நான் உங்களை கற்றுக் கொடுக்க போகிறேன். இந்த அனுபவம் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது. ஆனால் ஆண்டவர் நம்மளை எப்படி நடத்துகிறார் என்பதை இந்த ஒரு சம்பவத்தின் கழுகினுடைய வாழ்க்கையில்னு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். முக்கியமான சத்தியம், கழுகு தன் கூட்டை கட்டும். எந்த மாதிரி கட்டும்னா 4 அடுக்கு நினைக்கிறேன், 5 அடுக்கா கட்டும். எத்தனை அடுக்கு?
5 அடுக்குகள் இருக்கும். முதல்ல தன் கூட்டை எப்படி கட்டும்னா, பெரிய பெரிய முள் இருக்குல்ல, அந்த முட்களை கொண்டு, பெரிய பெரிய கூர்மையான நீளமான முட்களை கொண்டு தன் கூட்டை முதல்ல பெருசா வடிவமைக்கும். ரெண்டாவது சின்ன சின்ன முள்ளுகளை கொண்டு வந்து அந்த 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 பெரிய பெரிய முள் இருக்குல்ல, அதுக்கு மேலே போட்டு அதை ஃபில் பண்ணும். இப்போ மொதல் அடுக்கு என்ன? பெரிய பெரிய முள். ரெண்டாவது அடுக்கு என்ன? சின்ன சின்ன முட்கள். மூன்றாவது அடுக்கு இருக்குல்ல, அதுல விறகு கட்டைகள், குச்சிகள், அந்த குச்சிகளை எடுத்து கொண்டு வந்து அதுக்கு மேல பரப்பும். அதுக்கு மேல பரப்பிட்டு நாலாவதா காய்ந்து போன இலைகள் இருக்குல்ல, அந்த இலைகளை கொண்டு வந்து அந்த கூட்டு மேல பரப்பிட்டு அதுக்கு மேல இறகுகள், சின்ன சின்ன சாஃப்டான கிளாத்துகளை கொண்டு அதை என்ன பண்ணும்னா, அந்த இறகுகளை கொண்டு, ரெக்கைகளை கொண்டு அந்த இடத்த பஞ்சு மெத்த மாதிரி ஆக்கிடும். சூப்பராக ஆக்கிடும். 5 அடுக்கு இருக்கு. இப்போ கீழே இருந்து போவோம். கீழே என்ன? பெரிய பெரிய முள். அடுத்தது என்ன? சின்ன சின்ன முள். அடுத்தது என்ன? குச்சிகள், விறகு குச்சிகள். அதுக்கு மேலே என்ன? காய்ந்த இறகுகள். இல்லை, அதுக்கு மேலே என்ன? இந்த சாஃப்டான ரெக்கைகள் இருக்கும். இப்போ கவனிங்க. இப்போ இந்த கூட்டம் ஆயத்தம் பண்ணிட்டு இப்போ கழுகானது முட்டையிட்டு அடை காத்து குஞ்சு பொரிக்குது. கழுகு என்ன பண்ணுது? அசைவாடி குஞ்சு பொரிக்குது. குஞ்சு பொரிச்ச உடனே கழுகானது தன் குஞ்சுகளுக்கான தேவையான இறையெல்லாம் என்ன செய்யும்? கொண்டு வர ஆரம்பிக்கும். ஒரு கரெக்டா 10-12 வாரங்கள். எத்தனை வாரங்கள்? 10-12 வாரங்கள். கரெக்டா ஒரு 3 மாதம் வச்சுக்கோங்க. 3 மாதம் ஆகும் பொழுது கழுகு தன் குஞ்சுகளுக்கு கொடுக்க வேண்டிய உணவை ஸ்டாப் பண்ணும். கொடுக்காது. அது வெளியே போயிட்டு சரியான நேரத்துக்கு வராது, சரியான சமயத்துக்கு வராது. அந்த 3 மாசமும் அது தன் குஞ்சுகளுக்கு உணவு கொடுக்கும் போது குஞ்சுகளுக்கு எப்படி இருக்கும்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இல்லை, அந்த குஞ்சுகளுக்கு வந்து அந்த இறையை கொண்டு கொடுக்கும்போது, இறைச்ச கொடுக்கும்போது, இல்லை அந்த ஏதாச்சும் கொண்டு வந்து முயல், மீன், ஏலி ஏதோ ஒன்று அதை பிடிச்சு என்ன செய்யும்? கொண்டு போடும்போது இதெல்லாம் நல்லா சாப்பிட்டு கொள்ளுகள்னு வளரும். இந்த குஞ்சுகளுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். அம்மாவை போல ஒரு அம்மாவும் இந்த உலகத்தில் இல்லை. பாரு, எங்கள் அம்மா எனக்கு எவ்வளோ அழகான கூட்டை கட்டி வச்சிருக்கிறா, எவ்வளவு நல்லா இருக்கு, எவ்வளோ சூப்பராக வாழ்ந்துட்டு இருக்கிறேன், எனக்கு இருக்கிற இடம் பஞ்சு மெத்தையா இருக்கு, எப்போ ஆண்டவர் ரொம்ப நல்லவர் அப்படிங்கிற மாதிரிலாம் நல்லா புகழ்ந்து தாய் என்ன செய்யும்? பேசும். அம்மாவை போல ஒரு அம்மா இந்த உலகத்திலேயே இல்லை. ஆனா 3 மாதம் கழித்து சரியா நாட்கள் வரும் பொழுது தாய் கழுகு தன் குஞ்சுகளுக்கு சரியான நேரத்தில் சாப்பாடு கொடுக்காது. இப்ப குஞ்சுகளுக்கு பசிக்க ஆரம்பிக்கும். ஆனா என்ன இருக்காது? சரியான நேரத்தில் சாப்பாடு. வாரத்துக்கு ஏதாச்சும் 1 டைம்ல கொண்டு கொடுக்கும். அதுவும் நேரங்கட்ட நேரத்தில் சாப்பாடு கொண்டு வரும். குஞ்சுகளுக்கு இப்போ என்ன வரும்? தாய் மேலே கோவம் வரும். என்ன அது? இவ்வளோ நாள் அம்மா ஒழுங்காக தானே இருந்தாங்க, இப்போ அம்மாவுக்கு என்ன ஆச்சு? சாப்பாடு ஒழுங்கா பசிக்குதே, ஒரு மாதிரி என்ன செய்யும்? தாய் கழுக குஞ்சுகளுக்கெல்லாம் பார்க்கும். என்னம்மா காலையிலையும் சாப்பாடு கொடுக்கல, மதியமும் சாப்பாடு கொடுக்கல, இப்போ கொண்டு கொடுக்குற, நாங்கள் இவ்வளோ நாள் பசியாக இருந்தோம்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை என்ன செய்யும்? பார்க்கும். ஒன்று தாய் கழுகு அது பார்த்த உடனே கண்ணீர்லாம் வடிக்காது, அப்படியே மனம்லாம் இறங்காது. அடுத்தது கொஞ்ச நாள்ல அந்த ஒரு நேர சாப்பாடையும் கட் பண்ணிட்டு என்ன பண்ணும் தெரியுமா? இப்ப குஞ்சுகளுக்கெல்லாம் கோபம் அதிகமாகும். ஏன்னா பசி, பயங்கர பசியில இருக்கும், அதுக்கு சாப்பாடே இருக்காது. இப்ப ஆண்டவர் பண்றதை சொல்லிட்டு இருக்கிறேன். சில டைம்ல ஆண்டவர் இப்படிதான் பண்ணுவார் நம்மகிட்ட. சில நேரம்ல பட்டினி போடுவாரு, சில நேரத்தில் அப்பா எதையாச்சும் கொடுப்பாரு. உடனே முதல்ல இவ்வளவு நாள் நம்ம என்ன சொன்னோம்? ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், ஏன் என்னை ஆசீர்வதிச்சாரு பிரதர், அதை கொடுத்தாரு பிரதர், இதை கொடுத்தாரு பிரதர், இப்ப என் ஜெபத்தையே கேட்க மாட்டாரு பிரதர், நான் ஜெபிக்கிறது காதுல விழுகுதானே தெரியல பிரதர், எதுவுமே என் கண்ணுக்கு தெரியல பிரதர், ரொம்ப பசியில இருக்கிறோம் பிரதர், ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செஞ்சா நல்லா இருக்கும் பிரதர், ஆனா ஒண்ணுமே செய்ய மாட்டாரு. அவர் செய்ய மாட்டார். சில நேரங்கள்ல தாய் கழுகு தன் குஞ்சுகளுக்கு செய்யல. இப்ப தாய் கழுகுக்கு மேல குஞ்சுகளுக்கு அவ்வளவு கோபம். இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் மேல கோபம், ஆண்டவர் மேல வருத்தம், ஆண்டவர் மேல குறை சொல்றது, ஆண்டவருக்கு மேல பழிய போடுறது. ஆண்டவர் என்ன போஷிக்கல, ஆண்டவர் என்ன மறந்தார், ஆண்டவர் என்னை கைவிட்டார்.
இப்ப இந்த தாய் கழுகு எதையுமே கண்டுக்காது, எதையுமே காதுல வாங்காது. அது கத்தும், ஆளும், கூப்பாடு போடும், காதுலே வாங்கிக்காது. ஆமென். இப்ப என்ன ஆகும்னா, கொஞ்ச நாள் ஆன உடனே, இது ஏற்கனவே பசியில் கிடக்குமா, இதை பசிலையும் போட முடியாது இல்லையா? அப்ப என்ன பண்ணும்னா, மெதுவா அது கூட்டுக்கு வந்து கூட்டுல இருக்கிற அந்த கூட்டை கலைக்க ஆரம்பிக்கும். சொல்லுங்க, என்ன செய்ய ஆரம்பிக்கும்? கலைக்க ஆரம்பிக்கும். எப்படி கலைக்க ஆரம்பிக்கும்? ஃபர்ஸ்ட் ஏற்கனவே இதுக்கு கோவத்தில் இருக்குங்க, கடுமையான பசியில் இருக்கும். இப்போ அந்த இறகுகளை வெளியெடுக்க ஆரம்பிக்கும், ரெக்கைகளை வெளியெடுக்கும். ரெக்கைகளை வெளியெடுத்தா இப்போ எப்படி இருக்கும்? அடுத்தது என்ன? காஞ்சி போன இலைகள் தான்ல. இப்போ ரெக்கையை எடுத்தோன்னே இதுக்கு என்ன, அது அம்மா புதுசாக ஏதோ பண்ணுறாங்களே, ரெக்கைகளெல்லாம் என்ன செய்கிறாங்க, எடுக்கிறாங்களே, ரெக்கையை எடுத்து சாஃப்ட்னஸ் போயிருமே அப்படிங்கிற ஒரு வேதனை. ஏன் அம்மா இப்படி பண்ணுறா? ஏன் இந்த ரெக்கைகள்லாம் எடுக்கிறா? குஞ்சு கழுகுகள் தாய் கழுகையை பார்க்கும். அடுத்த கொஞ்ச நாள்ல அந்த காஞ்சு போன ரெக்கைகளை மெதுவா ஒவ்வொன்னா வெளியெடுக்க ஆரம்பிக்கும். இப்ப இன்னது கோபம் வர ஆரம்பிக்கும். என் அம்மா உண்மையிலேயே நல்லவதானா? ஏன் எங்க அம்மா இப்படி என்ன கொடுமைப்படுத்துறா? ஏன் ஆண்டவர் எனக்கு சோதனையை கொடுக்கிறாரு? முதல்ல ஏன் என்னோட வாழ்க்கையில இருந்த ரெக்கையான அனுபவங்களை, இன்பமான அனுபவங்களை, சமாதானமான அனுபவங்களை எடுத்தாரு. இப்ப எதை ரெண்டாவது எடுக்கிறாருன்னா, இப்ப ரெக்கைகள் எடுக்கிறாரு. ரெக்கைகளை எடுத்தா அடுத்தது என்ன வரும்? காஞ்சு போன குச்சி தான் வரும். நான் எப்படி அந்த காஞ்சு போன குச்சில வாழ முடியும்? சரி, சாஃப்டானதை எடுத்தீங்க பரவாயில்ல, ஆனா இப்ப இலையை எடுத்துட்டீங்கன்னா அடுத்ததான் இருக்கிறது குச்சில தான். அந்த குச்சில என்னால உட்கார முடியுமா? குச்சில தூங்க முடியுமா? குச்சில நான் என்ன பண்ண முடியும்? அதனால குச்சை எடுக்காதுங்கன்னு சொல்லி இப்ப இதுக ஒரு மாதிரி கழுக பாக்குதுங்க. ஆனாலும் தாய் கழுகு காதுல என்ன செய்யாது, வாங்காது. ஏற்கனவே 2 எடுத்தாச்சு, கூட்ட கலைச்சாச்சு. இப்ப 3வது குச்சியை எடுக்கும்போது கொஞ்சம் யோசித்து பாருங்க, அந்த குஞ்சு கழுகுகள் தாய் கழுகுகளை இன்னும் எப்படி பார்க்கும்? ஏன்னா அடுத்தது என்னது? முள்ளு, சின்ன சின்ன முள்ளு. எப்படி இருக்கும்ல? நிறைய நேரங்களில் கர்த்தர் நம்முடைய கூட்டை கலைப்பார், ரெக்கைகளை எடுத்து போடுவார். சில சமாதானமான காரியங்கள் நமக்கு தெரியும்ல, அதெல்லாம் கலைச்சு போடுவார். கலைக்கும் போது கஷ்டமாக தான் இருக்கும். சில நேரங்களில் காஞ்சு போன ரெக்கைகளை இதுலையாச்சும் நம்ம வாழ்ந்துடலாம் நினைப்போம், இதுலையாச்சும் முன்னேறிடலாம் நினைப்போம், இது போதும் நினைப்போம், அதையும் கலைப்பார். அடுத்து இதை கலைச்சு இது இல்லைன்னா அடுத்து என்ன பண்ணுவேன் பிரதர் அப்படி நம்ம தேகிச்சு நிற்போம் பாருங்க. சரி, ஓகே, அப்படிப்பட்ட சூழ்நிலை கூட சரி, வேற வழியே இல்லை, இதுல தான் போகணும் போல, இப்படிதான் வாழணும் போல, இப்படிதான் கஷ்டப்படணும் போல அப்படின்னு நினைக்கிற அடுத்த செகண்டு அந்த தாய் கழுகு மெதுவா குச்சிகளை உருவ ஆரம்பிக்கும். குச்சிகளை எடுக்க எடுக்க இந்த குஞ்சுகள் அந்த குச்சிலிருந்து விலகி 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 அது அங்க காலை வச்சு இங்க காலை வச்சு காலை நிற்க முடியாம அது கடைசி குச்சி வரை எடுக்கும் போது அது முள்ளுகளுக்குள்ள காலை வைக்க வேண்டிய சூழ்நிலை வரும். இப்ப அதுகளுக்கு முள்ளு குத்த ஆரம்பி. இப்ப குஞ்சுகளுக்கு தெரியும், கன்ஃபார்மா அம்மா நல்லவளே கிடையாது. ஒரு நல்ல தாயா இருந்தா என்ன இப்படி பண்ணுவாளா? நல்ல ஆண்டவரா இருந்தா என் வாழ்க்கையில வேதனையை கொடுப்பாரா, முள்ள கொடுப்பாரா? எல்லாத்தையும் எடுத்துட்டார்ல, ஏன் என்னட்ட எடுத்தாரு? ஏன் என் வாழ்க்கையில எல்லாத்தையும் பிடுங்கினாரு? ஏன் சாஃப்டான வாழ்க்கையை பிடுங்கினாரு? ஏன் இலைகளை எடுத்தாரு? ஏன் கட்டைகளை எடுத்தாரு? ஆண்டுக்கு தெரியுமா தெரியாதா? கட்டைகளை எடுத்தா முள்ளு வரும்னு தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சும் ஏன் என் வாழ்க்கையில பிரச்சனையை கொடுக்கிறாரு? இல்ல, ஏன் என் வாழ்க்கையில பிரச்சனையை கொடுக்கிறாரு பிரதர்? கழுகுக்கு தெரியுங்க, தெரியும். இப்ப குஞ்சு கழுகெல்லாம் தாய் கழுக இன்னும் ஒரு படி மேல பயங்கர ஆக்ரோஷமா பார்க்கும். ஏன்? அடுத்தது எதையும் எடுக்கும், அந்த சின்ன சின்ன முள்ளையும் எடுக்கும். சின்ன சின்ன முள்ளை எடுத்தா அடுத்தது இருக்கிறது பெரிய முள்ளு. இது குத்துனா அவ்வளவு விஷம் நிறைஞ்சதா இருக்கும். ஏன்னா அது எப்படி கட்டியிருக்கும்னா, இந்த சர்ப்பங்கள் எல்லாம் அந்த கூட்டுக்கு மேல நினைச்சக்கூடாது, வரக்கூடாதுன்னு சொல்லி அது மேல வரக்கூடாது, அது குத்துற மாதிரி தான் இருக்கும். இப்போ ஒருவேளை மேல முள் இருக்காது, ஆனா ஒருவேளை அது கால் லைட்டா சிலுக்குனா கூட அது என்ன ஆயிரும்னா அந்த முள் நினைச்சும் காலில் குத்தும், காலை வைக்க முடியாது, விஷம் நிறைஞ்ச முள்ளா இருக்கும்.
குத்தி கிழிக்கிறதா இருக்கும். குத்திச்சுன்னா சாவுதான், வேற வழியே இல்லை. அப்படிப்பட்ட பாதைகள், அப்படிப்பட்ட முள்ளின் பாதைகள். இப்ப தாய்க்கழுகு அந்த 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 முள்ளையும் எடுக்க ஆரம்பிச்சது. நல்லா கவனிங்க, இந்த தாய்க்கழுகு குஞ்சுகளை பார்க்கவே செய்யாது, அப்படியே குனிஞ்சிட்டே ஒவ்வொரு முள்ளா எடுக்கும். முள்ளா எடுக்கும்போது என்ன ஆகும் தெரியுமா? அந்த குஞ்சுகள் தன் கால் வைக்க இடம் இல்லாம மெதுவா கூட்டுக்களை மேலே, ஏன்னா உள்ள விழுந்தா டக்குன்னு கால் என்ன செஞ்சிடும், உள்ள போகும். அதனால அந்த கூட்டுக்கு ஓரமா போகும். இந்த தாய்க்கழுகு அந்த அந்த குஞ்சுகள் எவ்வளவு ஓரமா போகுதோ அவ்வளவாய் இந்த குஞ்சுகளுக்கு அதை நெருக்க ஆரம்பிக்கும். வசனம் சொல்லுது, அவர் எப்பக்கமும் என்னை நெருக்கி. இப்ப எங்கேயும் கால் வைக்க முடியாத நிலை, படுத்து தூங்க முடியாத நிலை, முடியாது பிரதர், அவ்வளவுதான் என் வாழ்க்கை. ஒரு பக்கம் பசி, இன்னொரு பக்கம் கூடு கலைக்கப்பட்டுச்சு. இதுக்கப்புறம் எப்படி வாழணும்னு தெரியல. இப்ப எல்லாம் தாய்க்கழுகு மேல அவ்வளவு கோபத்தில் இருக்கு. இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவர் மேல கடும் கோபத்தில் இருக்குன்னு தெரியல. என் வாழ்க்கையில் இப்படி பண்ணிட்டாரு, இப்படி செஞ்சுட்டாரு, கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு உட்கார்ந்துருக்கிறோம்ல. கூட்ட கலைச்சதுக்காக ஏன் ஆண்டவர் என் வாழ்க்கையில கூட்ட கலைச்சார், ஏன் என் வாழ்க்கை இப்படி செஞ்சார்? இப்போ கடைசி என்ன பண்ணும் தெரியுமா? இதுதான் கிளைமேக்ஸு. அந்த குஞ்சுகளை இந்த கழுகு ஒருவேளை அந்த ஓரத்துக்கு போகலைன்னா இந்த தாய்க்கழுகு தள்ளி 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 ஓரத்துக்கு கொண்டு வரும். அதை பள்ளத்து அந்த அந்த நடுவில் வைக்காது, அந்த கூட்டினுடைய நடுவில் குஞ்சுகளை விடாது, அப்படி ஓரமா தள்ளி 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 வரும். இது இது என்ன நினைக்கும்னா, ஓரத்துக்கு வந்தா நம்ம எங்க விழுந்துருவோம், கீழே விழுந்துருவோம். இது கட்டி வச்சிருக்கிறது பாலாடி உயரத்துல, மேல இருந்து கீழே விழுந்து என்னத்துக்கு ஆகுறது? ஆனா இந்த தாய்க்கழுகு அந்த ஓரத்துல தள்ளிக்கிட்டே வரும். இது இங்கிட்டு போகும், இங்கிட்டு போகும், இங்கிட்டு போகும். ஒரு காலகட்டத்துல அந்த தாய்க்கழுகு தன் செட்டைகளை விரிச்சிட்டு அது எந்த பக்கமும் போகக்கூடாதபடி அதை நெருக்கி நிற்கும். இப்ப இதுக்கு வேற வழியே இல்லை, இங்கிட்டும் ஓட முடியாது, இங்கிட்டும் ஓட முடியாது. அது அப்படியே செட்டைகளை வச்சு இப்படி நிற்கிற நேரத்துல அது கூட்டினுடைய ஓரத்துல நிற்கும். இப்ப இந்த தாய்க்கழுகு குஞ்சுகளுக்கு ஒரு பார்வை பார்க்கும். குஞ்சுகளுக்கு சொல்லும், என்ன சாகடிக்கவா பெத்த, என்ன சாகடிக்கவா பெத்த, சாகடிக்கவா கூட்ட கலைச்ச? ஏன் தாய்க்கழுகு பத்தி, ஏமா ஏன் இப்படி பண்ண, ஏன் இப்படி? சரி, நான் அந்த முள்ளிலேச்சும் வாழ்ந்துட்டு போறேனே, இந்த கடைசி நிலைமையிலேச்சும் நான் வாழ்ந்துட்டு போறேனே, ஏன் என்ன நெருக்குற? ஏன் என்ன எந்த பக்கமும் போகக்கூடாதபடி நெருக்கம்? பிரதர், வலது பக்கம் போக முடியல பிரதர், இடது பக்கம் போக முடியல பிரதர், எந்த பக்கமும் போக கூடாதபடி கர்த்தரே நெருக்கி இருக்கிறார் பிரதர். ஆமென். சில நேரங்கள் இப்படிப்பட்ட அனுபவத்தில் கடந்து போகும். எப்படி எங்கிருந்து நெருக்கம் வருதுன்னே தெரியாதுல்ல, எங்கிருந்து நெருக்கம் வருன்னே தெரியாது. எல்லா பக்கமும் நெருக்கம், வலது பக்கம் இடது பக்கம் சொல்லி எல்லா பக்கமும் நெருக்கி நிற்கிற சூழ்நிலை. இப்ப இந்த கழுகு தன் செட்டைகளை விரிச்சு அந்த அந்த குஞ்சுகளை நெருக்கி நிற்கும் பாருங்க. அது நினைக்கும், என் அம்மா என்னை கொல்ல போறா, இதுதான் என் லாஸ்ட் சான்ஸ். அப்படி நினைக்கிற நேரத்துல தாய்க்கழுகு அந்த குஞ்ச கீழே தள்ளி விட்டுரும். கீழே தள்ளுனா அது அவ்வளவு வேகத்துல கீழே விழ வரும். அந்த குஞ்சு கழுகு பயங்கர ஃபாஸ்டா நினைச்சது, இன்னையோட செத்தோம், இன்னையோட நம்ம காலி, இதுக்கு என் வாழ்க்கை முடிஞ்சிச்சு, எவ்வளவு உயரத்துல நான் கீழே விழுகிறேனே, இதுக்காகவா நான் என்ன உயரத்துல கட்டுனாங்க, இதுக்காகவா என்ன உயரத்தில் ஆண்டவர் கொண்டு போனார், இதுக்காகவா என்ன ஆசீர்வதிச்சார், இதற்காகவா இந்த வேலையை கொடுத்தார், இதற்காகவா எனக்கு என்னை கீழே தள்ளுறதுக்காகவா என்னை மேலே கொண்டு போனார், என்ன என் வாழ்க்கையிலிருந்து எல்லாத்தையும் நான் இழப்பதற்காகவா எனக்கு எல்லாத்தையும் கொடுத்தார். நிறைய குழப்பங்கள். ஏன் எனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்து ஏன் என்னை கீழே தள்ளி விடணும், ஏன் என்னை நெருக்கணும், ஏன் அந்த கேள்வியிலேயே அது வேகமாக கீழே போகுது.
தாய் கழுகு மேல இருந்து பார்த்துக்கிட்டே இருக்குது. அது குஞ்சு கீழே விழுத பார்த்து கொண்டே இருக்குது. இந்த குஞ்சுகளுக்கு தாயை பார்க்குது. என்னை தள்ளி விட்டல்ல, உனக்கு சந்தோஷம் தான் சொல்லி குஞ்சுகளுக்கு பார்க்குது. ஆனா தாய் கழுகு மேல நின்று குஞ்சு எப்ப விழும், எங்க விழ போதுன்னு சொல்லி பார்த்து கொண்டே இருக்குது. நல்லா கவனிங்க. அது என் வாழ்க்கை முடிஞ்சதுன்னு கண்ணை மூடுகிற நேரத்தில் அந்த தாய் கழுகு மேல இருந்து எவ்வளவு வேகமா வரணுமோ அவ்வளவு வேகமா வந்து அது கண்ணை மூடி இன்னையோட என் வாழ்க்கை முடிஞ்சதுன்னு சொல்லுற நேரத்தில் அது தன் சட்டையை விரிச்சு தன் குஞ்ச தாங்கிட்டு மறுபடி மேல பறக்க ஆரம்பிக்கும். அது கீழே அது சாகுற அது ஒரு செகண்ட் தாங்கிற நேரத்தில் அது வேகமா வந்து அது தன் செட்டையில அந்த குஞ்சை பிடிச்சுக்கும். அது குஞ்சு கண்ணை மூடி திறந்து பார்க்கும்போது எதுல இருக்குன்னா கழுகுனுடைய செட்டையில. இப்போ கழுகு குஞ்சு கொஞ்சம் சமாதானமா இருக்கும். நல்ல வேளை அம்மா என்ன பண்ணல, சாக விடல. ஆனா அந்த தாய்களுக்கு என்ன பண்ணும் தெரியுமா, அதை தூக்கிட்டு அது என்ன நினைக்கணும், எங்க அம்மா என்னை கூட்டில் கொண்டு விட்டுருவான்னு நினைக்கும். திரும்ப கூட்டுக்கே கூட்டிட்டு போகாது. அது இன்னும் உயரம் போகும், இன்னும் உயரம் போகும், இன்னும் உயரம் போகும். கூடு இருக்கிறத விட பல மடங்கு உயரம் போகும். உயரம் போயிட்டு இப்ப என்ன பண்ணுனா மறுபடியும் அந்த குஞ்ச கீழே விட்டுரும். இப்போ எப்படி இருக்கும், அட்டா பாவி, என்னை நான் கூட்டுல இருந்து விழுந்திருந்தா கூட கொஞ்சம் அடிப்பட்டால் தப்பிச்சிருப்பேன். இப்ப நீ கூட்டை விட பல மடங்கு உயரத்துக்கு என்ன கொண்டு போயிட்டு அங்கிருந்து கீழே தள்ளி விட்டேன்னு சொல்லி அது மறுபடியும் என்ன நடக்குதுன்னே தெரியாம, என்ன விளங்குதுன்னே புரியாம மறுபடியும் கீழே செத்தோனுங்கிற நேரத்துல மறுபடியும் இந்த தாய் கழுகு பறந்து வந்து அதை தன் செட்டையில மறுபடியும் தாங்கி மறுபடியும் தூக்கி கொண்டு அது பறக்க ஆரம்பிக்கும். அதுக்கு பிறகு பார்க்கும் கொஞ்ச நேரத்துல இந்த கழுகை இப்படி போட்ட குஞ்சை இப்படி போட்டா சரி வராது. அதில் என்ன பண்ணுவோம்னா சூறாவளிக்குள்ள கொண்டு போகும். சூறாவளிக்குள்ள கொண்டு போய் விட்டுரும். இப்போ இது என்ன பண்ணும், சும்மாவே கீழே விழாதுல, விழுந்துனா அவ்வளோதான் முடிஞ்சு. இதுக்கு இன்னும் பறக்கவும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. சூறாவளியில் விட்ட உடனே இதால் அந்த சூறாவளியில் அங்கே இங்கே அடிப்பட்டு சுழற்றப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு சூழ்நிலை, சுழண்டு சுழண்டு அடிக்கப்படுகிற சூழ்நிலை. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையும் அப்படிதான்ல, சுழண்டு சுழண்டு அடிக்கப்படுகிற சூழ்நிலை. ஆனா ஒரு காலகட்டத்தில் அந்த குஞ்சு தன் இறக்கையை விரிக்க ஆரம்பிக்கும், தன் செட்டையை விரிக்க ஆரம்பிக்கும். நம்ம தப்பிச்சுதான் ஆகணுங்கிற நிலைமைக்கு வர ஆரம்பிக்கும். நம்ம பறந்து அம்மாவை போல பறந்தே ஆகணுங்கிற தீர்மானத்துக்குள்ள வர ஆரம்பிக்கும். அந்த புயலின் நடுவில் அலக்களிக்கப்பட்ட அந்த பறவை அதே புயலின் நடுவில் இருந்து சீறிக்கொண்டு இளம் கழகாய் தன் இறக்கைகளை விரித்து வெளியே பறக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, கழுகு கூட்ட கலைச்சது எதுக்கு தெரியுமா? கழுகு பறக்க வைப்பதற்கு. எவ்வளவு நாட்களுக்கு நீ மற்றவங்களை நம்பிட்டு இருப்ப, எவ்வளவு நாளுக்கு அவங்க எனக்கு உதவி செய்வாங்க, இவங்க எனக்கு செய்வாங்க, இவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி யாரை நம்பிட்டு இருப்ப? நீ கூட்ட நம்பணும், கூட்ட கலப்பாரு. நீ கூட்ட நம்பி வாழ்றவன் கிடையாது, நீ மனுஷர்களை நம்பி வாழ்றவன் கிடையாது. நீ மனுஷனை நம்புனா மனுஷர்களை கலைப்பார். சில நேரங்கள் உங்க வாழ்க்கையில கூட்டை கலைப்பது நல்லது. கூட்டை கலைச்சாதான் நீங்க பறக்க முடியும்னா அதை கலைப்பதற்கு ஆவியானவர் தயாரா இருப்பாரு. என் புள்ள பறக்கணும், அவ்வளவுதான். என் புள்ள சோம்பேறிய கூட்டுல இருக்கக்கூடாது, என் புள்ள சோம்பேறிய கூட்டுல தூங்கக்கூடாது, என் புள்ள எழும்பி பறக்கணும். ஒரே கூட்டுக்குள்ள இருப்பதற்காய் கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. அதனாலதான் தாவீது ஒவ்வொரு முறையும் சொல்லும் போது, ஆண்டவரே உங்க செட்டைக்குள்ள நான் வர்றேன், என்ன கொண்டு போங்க, உங்க செட்டைக்குள்ள நான் வர்றேன், என்ன கொண்டு போங்க, உங்க செட்டையை நிழலுக்குள்ள வர்ற ஆண்டவரே, எந்த வேடனுடைய கண்ணியும் எந்த பாலாக்கும் கொள்ளனை என்னை தொட முடியாது, என்னை செட்டைக்குள்ள கொண்டு போங்க ஆண்டவரே, நான் பறக்கணும், நான் பறக்கணும், நான் பறக்கணும். ஆமென். கழுகு தன் கூட்டை களைத்து தன் குஞ்சுகளை சுமப்பது போல ஆண்டவர் சுமந்து கொண்டு வந்தார். உங்க வாழ்க்கையில் இருக்கிற எத்தனை பேர் சொல்றீங்க என் கூட்டை இப்ப கலைக்கிறது நல்லதுன்னு? ஆமென். சில நேரங்களில் நமக்கு பெயின் தாங்க இருக்கும். நம்ம நினைக்கிறோம் நான் தான் கஷ்டப்படுறேன் பிரதர், கூட்டை கலைக்கும் போது நான் தான் கஷ்டப்படுறேன். நல்ல கவனிங்க, கூட்டை கட்டுனது யாரு? கழுகு தானே.
உங்களை நல்ல இடத்துல வச்சது யாரு? கழுகு தானே. அந்த கழுகுக்கு தெரியாதா என் பிள்ளைக்கு இதை விட மேலான ஸ்தலம் கொடுக்கணும்னு சொல்லி? எப்ப கர்த்தர் கூட்ட கலைக்கிறாரோ அப்பொழுது ஒரு சத்தியத்தை தெளிவா விளங்கிக்கோங்க, ஆண்டவர் இதை விட பெரிய உயரமான இடத்துக்கு கொண்டு போறார் அர்த்தம். உங்க கூட்ட கலைக்கிறார்னா, உங்க வாழ்க்கையில பிரச்சனைகளை வருதுன்னா, உங்க வாழ்க்கையில சில நபர்களை சில காரியங்களை உங்களை விட்டு விளக்குறார்னா, அது எல்லாம் உங்களை கட்டி வச்சிருக்குது, அது எல்லாம் உங்களை அடைச்சி வச்சிருக்குது. அதை விட்டு நீங்க வெளியே வர முடியாத சூழ்நிலை இருக்கிறீங்க. அவர் என்ன பண்றாருன்னா அது எல்லாத்தையும் கலைக்க ஆரம்பிக்கிறார். ஆவியானவர் கூட்டை கலைப்பார். இன்னைக்கு நிறைய பேருக்கு கூட்ட கலைக்கிறது பிடிக்கல. கூட்ட கலைக்கிறது பிடிக்கல. நீ ஆவியான நம்மளை பார்த்து கேட்கிறாரு, இங்க பாரு, உன் கூட்ட கலைக்கிறதுக்கு நான் ரெடி. நீ எவ்வளவு நாளுக்கு தான் குண்ட சட்டில் குதிரை ஓட்டிட்டு இருப்ப? இனி இந்த கூட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு பிறந்தவன் கிடையாது. நான் உன்னை பெக்கல, இதுக்காக நான் உன்னை தெரிந்தெடுக்கல, இதுக்காக நான் உன்னை அழைக்கல. இந்த கூட்டுக்குள்ளே உட்கார்ந்துட்டு எற வரும் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு அல்ல. ஐயோ மிருகம் வந்தா என்ன பண்ணு பயந்துட்டு இருக்கிறதுக்கு அல்ல. நீ அப்படியே சார்ந்து இருக்கிறதுக்கு அல்ல. நீ என்ன போல எழும்பி பறக்கணும். நீ பறக்கணும். இன்னைக்கு ஆவியானவர் இந்த காலை வேளையில உங்களையும் என்னையும் பறக்க செய்வாராக, பறக்க செய்வாராக, பறக்க செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க மேல ஒரு செட்டைகளை விரிச்சு உங்களை தூக்கி சுமக்க அவர் ரெடியா இருக்கிறார். இந்த சத்தியத்தை கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்த போது நான் ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருந்தேன். ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள், ஏன் இந்த அவமானம், ஏன் இந்த நிந்தை, ஏன் என் கூட்ட கலைக்கிறீங்க அப்படின்னு கேட்டபோது கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தது, நான் கழுக போல உன் வாழ்க்கையில் செயல்பட நினைக்கிறேன். உன் கூட்ட கலைக்கணுமா வேணாமா? இப்போ சொன்னேன், என் கூட்ட கலைச்சிருங்கப்பா. கலைச்சதுனால தான் இன்னைக்கு நான் உங்கள் முன்னாடி நிற்கிறேன். சில நேரங்களில் கலைப்பது நல்லது. சில மனிதர்கள் உங்களை விட்டு கலைக்கப்படுவது நல்லது. சில நேரங்களில் சில வேலைகள் உங்களுக்கு கூண்டா இருக்கும். ஆண்டவர் பார்ப்பாரு, ஐயோ என் பிள்ளை இதுக்குள்ளே இருந்தானா வெளியே எங்கேயும் போக முடியாது, தூக்கு, அதை சாஃப்ட், அதை தூக்கிடு, அது தேவையில்லை. அதை விட மேலான ஸ்தலம் உனக்கு இருக்கு. ஏன் புயலின் மத்தியில் போடுறாரு, ஏன் பிரச்சனை மத்தியில் போடுறாரு தெரியுமா? புயல் உன்னை ஜெயிக்காதுன்னு அவருக்கு தெரியும். புயலின் மத்தியிலையும் பறக்கிற பலன் உனக்கு இருக்குன்னு அவருக்கு தெரியும். எந்த புயலும் உன்னை சேதப்படுத்தாது. உன்னை சொல்லன்னு அடிச்சாலும் நீ சாக மாட்ட. அதே இடத்துல நீ எழும்புவ. எந்த இடத்துல ரெக்கைகளை சுருக்கி, எந்த இடத்துல பலன் இல்லைன்னு நினைச்சு நீ அழுதியோ அதே இடத்துல ஒரு 2 ரெக்கைகளை நீ விரித்து, செட்டைகளை விரித்து நீ சீறி பாய்வுங்கிறது கர்த்தருக்கு தெரியும். கர்த்தருக்கு தெரியும். அதனாலதான் உன்னை புயலின் நடுவில் அனுப்புறாரு. நீ புயலின் நடுவுல கூனி குறுகி இருக்கவே, நீ புயலின் நடுவுல சீறி பாய்கிறாளு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புயலை கண்டு பயப்படாதீங்க, புயலை கண்டு சோர்ந்து போகாதீங்க. ரீபாலா ஷாக்கா ராத்தா லாமா ரியான்டலா. இந்த காலையில் நிறைய பேர் உங்க வாழ்க்கையில் இருக்கிற புயலை கண்டு பயப்படுறீங்க. ஆமென். கூட்ட கலைச்சிட்டாரேன்னு நீங்க கவலையோடு இருக்கிறீங்க. நான் மேல இருந்து கீழே விழுகிறேன் நினைக்கிறீங்க. நான் சொல்றேன், கீழே விழமாட்டீங்க. நீங்க கீழே விழுந்துட்டேன்னு சொல்லும் போதெல்லாம் தாவீது சொல்றான், என் பாதம் இடறுதுன்னு சொல்லும் போதெல்லாம் உங்க கரம் என்ன தாங்குது ஆண்டவரே. என் பாதம் இடறுதுன்னு சொல்லுகிற அடுத்த செகண்ட்ல உங்க கரம் என்ன தாங்குது. நான் சொல்றேன், நம்முடைய பாதத்தை தாங்குகிற ஒருவர் நமக்கு உண்டு. உங்களை செட்டைகளை சுமக்கிற ஒருவர் உண்டு. நீங்க விழுந்துட்டேன்னு நினைக்கிற அந்த கடைசி நொடியில அவருடைய செட்டை உங்களை தாங்கும் பாருங்க. அவருடைய செட்டையை உங்களை சுமப்பாரு பாருங்க. ஓ, அந்த அனுபவம் இந்த உலகத்துல எந்த மனுஷனாலும் கொடுக்க முடியாத அவ்வளவு சமாதானமா இருக்கும். அந்த செட்டையில உங்களை மூடி, அந்த செட்டை நிழல்ல உங்களை வச்சு அவர் உங்களை உயரமான ஸ்தலங்களை பறக்க பண்ண வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆவியானவரை பார்த்து சொல்றீங்க, ஆவியானவரே என் வாழ்க்கையில நீங்க கலைக்க வேண்டிய கூட்டம் என்ன பண்ணலாம்? கலைக்கலாம். உங்க செட்டையை நிழல்ல வச்சுக்கோங்க ஆண்டவரே. இந்த காலையில் ஆண்டவர் பார்த்து சொல்றீங்களா, என்ன உங்க செட்டைக்குள்ள வச்சுக்கோங்கப்பா, என்ன உங்க செட்டைக்குள்ள வச்சுக்கோங்கப்பா.
என்னை சுமந்துக்கோங்க ஆண்டவரே. என் வாழ்க்கையில் தேவையில்லாத கோடுகள் கலைக்கப்படட்டும். என்னை நீர் உயரமான ஸ்தலங்களை பறக்க பண்ண விரும்புகிறீர். அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த காலை வேளையில் எங்களோட பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். இந்த காலை வேளையில் கழுகை போல நீர் எங்களோடு இருப்பதற்காக நன்றி. ஆவியானவரே, எங்களை நடத்தும், எங்களை நடத்தும், எங்களை நடத்தும். அந்த ஒவ்வொருவரையும் பிளஸ் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.